ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் கீர்த்து ஸ்விங் மிஷின். இன்றைக்கி நான் வந்து இந்த ஏ டு பி பற்றி கொஞ்சம் மிஷினை அப்டேட் பண்ண போகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப ஈஸியான அப்சர்வேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எப்படி இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம், என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு ஒரு மிஷினோட அப்டேட் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஏ டு பியில் ட்ரிம்மிங் இருக்குது, ஆட்டோ ட்ரிம்மர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபங்க்ஷன்ஸ் வரும். நீடில் பொசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஏன் ஜீரோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி ஆயில் உள்ளே ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே சர்க்குலேஷன் பண்ணிட்டோம். அதை ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலேஷன் பண்ணால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் இதுக்கு ஆயில் மாற்றுற மாதிரி வரும் இந்த மிஷினுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்பீடு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஸ்பீடு இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்மியாக கம்மியாக வச்சுக்கலாம். இதோட அதிகபட்ச வேகம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம், இப்போ நான் 600 ஆர்பிஎம்மில் வச்சுருக்கிறேன். அதிகபட்ச ஆர்பிஎம் எவ்வளோ போகுது பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்னால இது வந்து 5000 ஆர்பிஎம் வரைக்கும் கண்டிப்பாக இது போகும். இது பாருங்கள், 5000 ஆர்பிஎம். இது மறுபடியும் நான் அகைன் ப்ளஸ் பண்ணேன்னா ரொட்டேஷன் டு 200னா 200 ஆர்பிஎம். உங்களுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மிஷினும் வாங்கி வைக்கலாம். ட்ரிம்மிங் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஸ்டிச் லென்த்து டயல் சொல்லுவாங்க. இது வந்து டயல் பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் இருக்குது. நீங்கள் 5ல் வச்சு தைச்சிங்கன்னா 1 இன்ச்சுக்கு உங்களுக்கு 10 குத்து வரும். சாரி, 1 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு 10 குத்து வரும். 10 குத்து இல்லைன்னா மினிமம் 6-7 குத்து அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். பெரிய தையல் வேணும், இதில் வந்து உங்களுக்கு லார்ஜ் ஊக் வேணும் அப்படின்னா எஃப்ஐயில் எங்கிட்ட லார்ஜ் ஊக்கு இருக்குது. அதில் லார்ஜ் ஊக்குனா ஹெவியாக தைச்சிக்கலாம், ரொம்ப ஹெவியாக தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து ப்ரெஷர் கேப் சொல்லுவாங்க. இது ப்ரெஷர் கேப் அழுத்தத்துக்காக மூமெண்ட்டு. இதில் வந்து த்ரெட்டிங் செக்ஷன், இது எல்லாமே த்ரெட்டிங் செக்ஷன். அதே மாதிரி நீங்கள் டேபிள்லேயே உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்களே இதில் வந்து மெஷர்மெண்ட் இன்ஸ்டேப் இல்லாமல் மெஷர்மெண்ட் டேப் இதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீடில் பொசிஷன் அப் டவுன் பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. மிஷின் எதாவது பிரச்சனைனா உங்களுக்கு எதாவது ப்ரோக்ராம் அப்படின்னா இந்த ரீசெட் பண்ணிக்கலாம். எரர் 4 வந்தால் மோட்ரு ப்ராப்ளம். வேறு எரர் ஏதாச்சும் வந்ததுன்னா மிஷின் எரர் 2 அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தால் எங்களுக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன தகவலோ நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த மிஷினை கைட் லிஃப்ட் பண்ணிட்டு தைச்சு காட்ட போகிறேன். இது 200 ஆர்பிஎம்மில் இருக்குது. இன்னொரு வெட்டிச்சு பார்த்தீங்களா, த்ரெட்டு ட்ரிம்மிங் ஆகிடும். ட்ரிம்மர் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவு தான் இருக்கும்.